இப்போ நமக்கு Amazon Flipkartல வந்து சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சேல் என்னென்ன பெஸ்ட்டான மொபைல் டீல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் நமக்கு Amazonல வந்து பார்த்தீங்கன்னா SBI கார்டு ஆக்சிஸ் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதே Flipkartல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ICICI கார்டு, BOB கார்டு, HSBC கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே Amazonல வந்து பார்த்தா சூப்பரான டீல்ஸ் எல்லாம் வரும். அதான் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா டெலிகிராம்ல இருக்க ATT டீல்ஸ் அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த குரூப்ல உங்களுக்கு Amazon என்னென்ன பெஸ்ட்டான டீல்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இந்த குரூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த 25,000 என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சாம்சங்கோட F70e இந்த டிவைஸ் நமக்கு இப்போ Flipkartல வந்து பார்த்தா 13,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இதில் உங்களுக்கு MediaTek Dimensity 6300 கான ப்ராசஸர் வந்து இருக்கு, 6000 mAh கான பேட்டரி இருக்கு. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான 1UI 8.5 ரன் ஆயிட்டு இருக்கு. உங்க பட்ஜெட் வந்து கரெக்டாக 12,000 13,000 ரூபாய் தான். அந்த பிரைஸ் ஒரு டிவைஸ் வேணும், அது சாம்சங் கிட்ட இருந்து வேணும்னா மட்டும் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க அண்டர் 15,000 என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட K14X 5G. இதுலேயும் உங்களுக்கு MediaTek Dimensity 6300 வந்து இருக்கு, 6000 mAh கான பேட்டரி, தென் 40 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் நமக்கு வந்து 4+128 தான். யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ இது இல்லாமல் சாம்சங்கோட F36 இந்த டிவைஸ் நம்ம 18,000 19,000 அந்த பிரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து இப்போ AMOLED டிஸ்பிளே வந்து பார்த்தா கிடைக்கும், கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. இதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெட்மியோட Note 15 SE. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து 21,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இல்லை ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து இருக்கு. டெய்லி யூசேஜ்கள் சூப்பராகவே இருக்கும். 5800 mAh கான ஒரு பேட்டரி வந்து இருக்கு. டிவைஸ் நமக்கு ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஸோ அந்த 20Kல வந்து ரெட்மி கிட்ட நல்ல ஒரு ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட் 25,000 ரூபாய் இந்த பிரைஸ் ரெண்டு பெஸ்ட்டான டிவைஸ் வந்து இருக்கு. ஒன்று நம்ம ஓப்போட K13 Turbo. இந்த டிவைஸ் இப்போ 25,294 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இதில் உங்க MediaTek Dimensity 8450 ப்ராசஸர் வந்து இருக்கு. நம்ம டெய்லி யூசேஜ் கேமிங்லாம் சூப்பராகவே இருக்கும். தென் இது கூட ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, 7000 mAh கான பேட்டரி, தென் 18 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த டிவைஸில் பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இந்த ஃபேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸில் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஒரு 3 டிகிரி டெம்பரேச்சர் நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ ஓப்போட K13 Turbo நமக்கு 125,000 கண்டிப்பாக நல்ல ஒரு டிவைஸ் இது. நெக்ஸ்ட் இங்கே சாம்சங் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான டிவைஸ் வந்திருக்கு, அதுதான் வந்து பார்த்தா சாம்சங் Galaxy M47 5G. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு Amazon Prime Day சேல 23,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இதில் உங்களுக்கு Snapdragon 6 Gen 3 வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்ல ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரி நமக்கு ஒரு 6000 mAh கான பேட்டரி, தென் 1UI 8.5 இங்கே 6 இயர்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸோ ஓவரால் பார்க்கும்போது 23,000 ரூபாய் இந்த பிரைஸ் நல்ல ஒரு டிவைஸ் இது. பட் ஆனால் இந்த டிவைஸ் நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து பண்ண கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த 30Kல வந்து பார்த்தீங்கன்னா சில பெஸ்ட்டான டிவைஸ் வந்து இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Realmeயோட P4 Pro. இதில் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டெய்லி யூசேஜ் அதுக்கப்புறம் BGMI கேம் பிளேயோட நல்லாவே இருக்கும். இங்கே 6.8 இன்ச்சஸ்ல ஒரு ஃபுல் HD பேனல் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh கான பேட்டரி, தென் ColorOS 16 வந்து இருக்கு. இங்கே பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 26,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் ஆனால் உங்களுக்கு 25,000 வந்து பார்த்தீங்கன்னா Realmeயோட P3 Ultra வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் அந்த டிவைஸோட கம்பேர் பண்ணும்போது Realmeயோட P4 Ultra கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த அண்டர் 30Kல என்னோட ஃபேவரட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Moto A70 Fusion தான். இந்த டிவைஸ் நமக்கு லான்ச் ஆகும்போது 25,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. பட் இப்போ நம்ம பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி 29,000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு வந்து போயிருச்சு. பட் இந்த சேலில் உங்களுக்கு 27,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு Snapdragon 7S Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல டுவல் கேமரா செட்டப் வந்து இருக்கு. ஸோ கேமரா இந்த டிவைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு AMOLED டிஸ்பிளே, ஒரு 7000 mAh கான பேட்டரி, Android 16ஓட கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக இந்த Moto A70 Fusion வந்து இருக்கு. ஸோ 30,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து கண்டிப்பாக Moto A70 Fusion தான். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட மெயின் ப்ரியாரிட்டியே கேமிங் தான். நான் மோஸ்ட்டாக BGMI அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா Realme GT70 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இப்போ நமக்கு வந்துட்டு 29,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு பிரைசிங் இது. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh கான பேட்டரி, தென் 120 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. உங்களோட மெயின் ப்ரியாரிட்டியே கேமிங் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பட் இந்த டிவைஸ் நம்ம கேமரா வந்து பார்த்தா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 40,000 பிரைஸ் என்ன டீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே நத்திங்கோட ஃபோன் 4A நமக்கு வந்து 33,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இதில் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் Moto A70 Fusion வந்து பார்த்துருப்போம், அதே சேம் ப்ராசர் தான். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா மெயின் ப்ரியாரிட்டி, நான் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த நத்திங்கோட ஃபோன் 4A வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த டிவைஸ் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் OnePlusோட Nord CE6. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு 30,000 ரூபாய் பிரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு Snapdragon 7S Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி வந்து பார்த்தா 7500 mAh கான பேட்டரி, தென் 18 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் டிஸ்பிளே, பேட்டரி RAM நல்லாவே இருக்கும். பட் கேமரா மட்டும் உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே போக்கோட X8 Pro 32,000 ரூபாய் இந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இதில் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8500 Ultra வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAh கான பேட்டரி வந்து இருக்கு. தென் 100 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நல்ல ஒரு பிரைசிங் வந்து இருக்கு. பட் இந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேமிங்லாம் கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணுறோம், மல்டி டாஸ்கிங் ரொம்ப அதிகமாக பண்ணுறோன்ற போது ஹீட்டிங் வந்து பார்த்தா ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த டிவைஸ் பற்றி ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டிவைஸ் யார் சூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேஷுவல் யூசேஜ் தான் பண்ணுவேன். பட் யூஸ் பண்ணும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் கேமரா
கேமரா நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மோட்டோட S70 Pro இந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸில் உங்களுக்கு MediaTek Dimensity 800 எக்ஸ்ட்ரீம் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்துருக்கு. இங்கே கேமரா ஃபோட்டோஸ் நல்லாவே இருந்துச்சு. இங்கே நமக்கு ஒரு 6000 mAh பேட்டரி, இது 19 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 37,000 ரூபா அந்த ப்ரைசிங் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வேண்டி இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் OnePlus Nord 6 இந்த சேல் 41,000 ரூபா ப்ரைசிங் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸ் லான்ச் ஆகும்போது 36,000 ரூபா ப்ரைஸில் வந்து இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 44 வரைக்கும் வந்து போயிருச்சு. பட் இந்த சேல் நமக்கு 47,000 ப்ரைஸில் வந்து கிடைக்குது. இதில் உங்கள் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. 9000 mAh பேட்டரி, இது 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இங்கே நம்ம OnePlus Nord 6 வந்து இப்போ கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் டிவைஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸோட டீல்ஸ் பொறுத்த வரைக்கும் OnePlus 13 நமக்கு வந்து 50,000 ரூபா ப்ரைசிங் வந்து கிடைக்குது. இதில் உங்களுக்கு Snapdragon 8 Lite வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் iPhone டீல்ஸ் பொறுத்த வரைக்கும் iPhone 15 நமக்கு வந்து 50,000 ரூபா ப்ரைஸ் வந்து கிடைக்குது. ஸ்கிப் பண்ணிருங்க. iPhone 16 நமக்கு வந்து 60,000 ரூபா ப்ரைஸில் வந்து கிடைக்குது. பட்ஜெட் வந்து கரெக்டாக 60,000 ரூபா தான். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா iPhone 16 வந்து சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு 14,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா iPhone 17 நமக்கு வந்துட்டு 71,000 ரூபா அந்த ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு iPhone 17 வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு டீல் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் Samsung Galaxy S25 Ultra இந்த சேல் வந்து 85,000 ரூபா அந்த ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ லாஸ்ட் டைம் S24 Ultra நமக்கு வந்து 75,000 ரூபா ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சி. ஸோ இந்த டைம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஒரு 80-82 இருக்குன்னு நினச்சோம். பட் 85,000 ரூபா ப்ரைஸ் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் நமக்கு 12 மந்த்துக்கு நோ காஸ்ட் EMI வந்து கொடுத்துருக்கலாம். இங்கே 9 மந்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ கூட இந்த 85,000 ரூபா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு டீல் தான். ஸோ உங்களுக்கு வேணும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெஸ்ட்டான டீல்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ Amazon, Flipkart சேலில் வந்து பார்த்து வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்ச டிவைஸ் வந்து பார்த்து சேல் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் சேல் வரைக்கும் ப்ரைஸ் இதே மாதிரி இருக்குமான்னு தெரியல. இந்த Flipkart பிக் பில்லியன் டேஸ், அதுக்கப்புறம் இந்த Amazon கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலுக்கு நமக்கு இன்னும் 2 மாதம் டைம் வந்துருக்கு. மறுபடியும் இந்த 2 மாதம் டைமில் வந்து ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு டிவைஸ் ரொம்ப முக்கியமாக இப்போ தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேல் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் தெரியாது. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிவைஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் Amazon இருக்க டீல்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா டெலகிராமில் KTD குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடிக்கடி சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.